இன்னைக்கு தேதிக்கு நிறைய ஃபிட்னஸ் இருக்கு, எக்ஸசைசஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஒரு பக்கத்துல யோகா வந்து நம்ம பழங்காலத்துல இருந்து பண்ணிட்டு இருக்கோம், அது ஒரு பக்கம் இருக்குது. யோகாவால நிறைய விஷயங்களை வந்து ஈஸியா கியூர் பண்ண முடியும், பாடியை வந்து அதுக்காக ட்ரெயின் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. யோகானால எல்லா டிசீஸையும் கியூர் பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? யோகா ஒரு முக்கியமான ஒரு மெடிக்கல் இன்டர்வென்ஷன்ங்கிற அளவுக்கு மாறிடுச்சு, அது உண்மை. ஆரம்பத்தில் யோகா அப்படிங்கிறது வந்து ஒரு மருத்துவ கலையாக உள்ள வரல. நம்ம யோகா அப்படிங்கிறது வந்து எப்படி ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு அனுமானித்து சில விஷயத்தை சொல்ல முடியுது. வரலாற்று ரீதியாக சில விஷயங்கள் இருக்குது, மித்திக்கலாக சில விஷயங்கள் இருக்குது. நம்ம எல்லாத்தையுமே பார்க்கணும். ஒரு ஆய்வு நோக்கில் எடுத்து பார்த்தோம்னா யோகா வந்து ரொம்ப நாள் வந்து ஒரு ஞான வழி மார்க்கத்துக்கான ஒரு விஷயமாகத்தான் நம்மளுடைய மூத்த குடியினர் வந்து அதை கொண்டு வந்திருந்தாங்க. அட்டாங்க யோகம்னு சொல்லி யமம், நியமம், ஆதனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதின்னு ஒரு 8 படி நிலைகளாக அதை வந்து அந்த காலத்தில் அவங்க கொண்டு வந்திருந்தாங்க. அதாவது ஒரு மனதை வந்து ஒருநிலைப்படுத்தி அது மூலமாக வந்து முக்தி மார்க்கத்துக்கு, ஞான மார்க்கத்துக்கு போகிறதுக்கான ஒரு வழியில் இதெல்லாம் வச்சு அந்த ஸ்டேஜிங் மூலமாக எடுத்துகிட்டு வரணுங்கிறது தான் அன்றைக்கி அவங்களோட புரிதல். அதை தாண்டி வந்து மருத்துவ ரீதியான ஒரு பார்வை வந்து முதல்ல இதை செய்தவர்களுக்கு கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் லேட்டர் குருஸ் அந்த வழியில் வந்த அதில் ஆர்வமிக்க மக்களாக இருக்கட்டும், இல்லை அதை வந்து படிப்பிச்சு வந்த குருமார்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய மருத்துவத்தன்மைகளை வந்து எடுத்துவாங்க. அதில் ரொம்ப முக்கியமானவர் வந்து நம்ம திருநெல்வேலி பக்கத்தில் பத்தமடையிலேருந்து போன சுவாமி சிவானந்தாங்க. அவங்க சுவாமி சிவானந்தா வந்து ஒரு பேசிக்கலி அவர் டாக்டர். அவர் வந்து ஒரு இலங்கையில் எங்கள் மலேசியாவிலலாம் ஒரு டாக்டராக இருந்துட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து ஞான வழியில் போகிறார். அவர் தான் முதல்ல வந்து ரிஷிகேஷில் ஒரு ஆசிரமம் ஏற்படுத்தி அவர் ரொம்ப சீரியஸாக அந்த யோகாசனஸ் மெடிடேஷனை வந்து ஒரு நலவாழ்வுக்கான ஒரு சூத்திரமாக அதை கொண்டு வந்தவர் அவர் தான். அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து வந்த டிசிபிள்ஸ் தான் வந்து உலகம் முழுக்க யோகாவை எடுத்துகிட்டு போனவங்கன்னு சொல்லலாம். இவர் வந்து என்ன பண்ணாருன்னா, சுவாமி சிவானந்தா வந்து அதை வந்து ஒரு பீகாரி ஸ்கூல் ஆஃப் யோகான்னு ஒரு பெரிய குரூப்பை உருவாக்குனாங்க. அதிலிருந்து படித்தவங்க தான் BKS ஐயங்கார், அதுக்கப்புறம் கிருஷ்ணமாச்சாரி யோகம், இப்போ இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய அவங்க கிருஷ்ணமாச்சாரி அவங்க, அதுக்கப்புறம் நிறைய இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய பெரிய மடாலயங்கள்லாம் வச்சு இன்றைக்கி தமிழ்நாட்டில் பிரபலமாக இருக்கக்கூடிய யோகா இந்தியா முழுக்க இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ரூட் பார்த்திங்கன்னா இங்கேருந்து டெவலப் ஆகி வந்தவங்களாக இருப்பாங்க. அவங்க வந்து யோகாவை நலவாழ்வுக்கான ஒரு பயிற்சிகளாக அவங்க வந்து மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் அது உலகம் முழுக்க வந்து யாரால் எடுத்து செல்லப்படுச்சுன்னா, இவங்க ஒரு பக்கம் இந்த மாதிரி BK ஐயங்கார் மாதிரி பீப்புள் இந்த யோகிக் ப்ராக்டிசஸை ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆர்ட்டோடையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. மிக முக்கியமாக மகேஷ் யோகின்னு அவங்க தான் அந்த உலகம் முழுக்க வந்து ஒரு ஹிந்து ஃபிலாசபி அலாங் வித் யோகான்னு எடுத்துகிட்டு கொண்டு போகிறாங்க. அதில் வந்து வெஸ்டர்னர்ஸ் வந்து அந்த யோகிக் ப்ராக்டிசஸ், அந்த பாஸ்டர், அதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்டை வந்து பயங்கரமாக உள்வாங்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் உலகம் முழுக்க இது வந்து பிரசித்தி பெற ஆரம்பிச்சது. இன்றைக்கு இந்த யோகா ஆசனங்கள் வந்து எந்த அளவுக்கு என்னென்ன நோய்களில் பயன் கொடுக்குதுங்கிறத வந்து ஆவணப்படுத்தவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக யோகாங்கிறது வந்து ஒரு தெரப்பியூட்டிக்கல் இன்டர்வென்ஷன் தான். உறுதியாக பல நோய்களுக்கு வந்து அது பயன் தரக்கூடியதாக இருக்கும். முற்றிலும் குணப்படுத்த முடியுமா, யோகா பண்ணி இந்த வியாதியை கம்ப்ளீட்டாக குணமாயிருமா அப்படிங்கிறது வந்து தவறான கேள்வி. அப்படி வந்து எந்த ஒரு மருத்துவமே ஒரு நோயை வந்து முழுசாக குணப்படுத்திடுங்கிறதுல கண்டிப்பாக யோகாசன பயிற்சி மூலமாக ஆஸ்துமாவை நல்லா கட்டுப்படுத்தி வச்சுக்கலாம், யோகா மூலமாக சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்தி வைக்கலாம், யோகாவில் ரத்த கொதிப்பை கட்டுப்படுத்தி வைக்கலாம். பல உளவியல் நோய்களை வந்து ஆரம்ப நிலையிலேயே ஒரு நல்ல யோகாசன பயிற்சி, தியான பயிற்சி மூலமாக கட்டுப்பாடாக வைக்க முடியும். அதுதான் இன்றைக்கி இருக்கிற சூழல். நாங்கள் ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறது, எப்பொழுதுமே நான் சொல்கிறது, இந்த ஒருங்கிணைந்த மருத்துவ முறை. அந்த ஒருங்கிணைந்த மருத்துவங்கிற அடிப்படையில் அது நவீன மருத்துவமோ, சித்தாவோ, ஆயுர்வேதமோ, சீன மருத்துவமோ எல்லாத்துலேயும் ஒரு காம்போனண்ட்டாக யோகாவையும் வச்சு நம்ம எடுத்துகிட்டு போகிறது ஒரு மிகச்சிறப்பான ஒரு பார்வையாக இருக்கும். தனியாக ஏதோ வச்சு இதை குணப்படுத்தி யோகா வச்சு கேன்சர் குணப்படுத்திக்கலாமா அப்படின்னு பார்க்குறத விட, ஒரு கேன்சரில் ஒரு சிரமப்பட்டு இருக்கிற ஒருத்தருக்கு வாட் ஆர் த பெஸ்ட் ஆஃப் எவ்ரி திங் கொடுத்து பார்க்கணும். அந்த அடிப்படையில் கண்டிப்பாக அவருக்கு வந்து மூச்சு பயிற்சி, சில வகையான ஆசன பயிற்சிகள் செய்யும்போது அந்த புற்றுநோய் வந்து வேகமாக வளர்கிற தன்மை கட்டுப்படுது அப்படின்னு ஆராய்ச்சி சொல்கிறாங்க. அப்போ அதையும் ஒரு காம்பனண்ட்டாக பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படி எடுத்துக்கொள்றதா சரியா இருக்கும். யோகாவை வந்து வாழ்வியல் முறையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல பார்க்க முடியுது. குழந்தைகள்லேருந்து எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல முடியுது. பெரியவர்கள் எப்படி யோகா ப்ராக்டிஸ் பண்ணணும், குழந்தைகள் எப்போ ப்ராக்டிஸ் பண்ணணும், எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் எல்லாத்தையும் அடிப்படையில் அது ஒரு வாழ்வியல் முறைங்கிறப்ப எல்லா வயதுக்கும் ஒத்துறதாக இருக்கும்போது தான் ஒரு வாழ்வியல் முறையாக வரும். யோகாவுடைய தத்துவார்த்த புரிதல் இல்லைன்னா யோகாவினுடைய பயிற்சியினுடைய சின்ன சின்ன நுணுக்கங்கள் தெரியறதுக்கு வந்து ஒரு 7-8 வயசாவது ஆகணும். அப்போ தான் பண்ண முடியும். அப்போ அப்படிங்கும்போது ஒரு நீச்சலை வந்து ஒரு குழந்தைய 6 மாதத்துலேயே கொண்டு போய் தொட்டியில் வச்சு பழக்க ஆரம்பிக்காங்க, 1 வயசுலேயே கொண்டு வராங்க. அப்படி யோகா வந்து பண்ண முடியாது. ஸோ முதல்ல நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, குழந்தை பருவத்தில் அது ஒரு விளையாட்டாக கற்றுக்கலாம். அதை வந்து சில ஆசனங்களினுடைய பாஸ்டரை அவங்க வந்து கரெக்டாக செய்கிறாங்களா அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு அதில் வந்து ஒரு பயிற்சியை துவக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 10 வயது 12 வயது ஆகும்போது தான் வந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு அந்த மூச்சை எப்படி இழுக்கணும், எப்படி விடணும், எந்த மாதிரி இடத்துல நிலைப்படுத்தணும், என்ன மாதிரி அதை வந்து ஆக்சுவலாக
ஆசனம்ங்கிறது ஒரு இருக்கை, ஒரு பாஸ்டர். அதில் பிரீத்து தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். சும்மா ஒரு பொசிஷன் மட்டும் உட்கார்றதுக்கு பேர் ஆசனங்க, யோகா கிடையாது. அப்போ அந்த ஒரு சின்ன 6 வயசு குழந்தைய 7 வயசு குழந்தைய நீங்கள் வந்து இப்படி வலது பக்கமாக மூச்சு விட்டு இடது பக்கம் வெளியே விட்டுனா அதெல்லாம் பண்ணவே முடியாது அந்த குழந்தையால். ஸோ அப்படிங்கும்போது ஒரு விளையாட்டாக தான் இருக்கும், அதனுடைய நுட்பமும் தெரியாது. ஸோ அதனால் முதல்ல குழந்தை பருவத்தில் அது ஒரு விளையாட்டாக, அது வந்து சில பாஸ்டரை கரெக்டாக வைக்கிறத வந்து பாராட்டி அப்படியே அதில் ஒரு பழக்கத்தை கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் வயது ஆக ஆக அவங்களுக்கு வந்து அதனுடைய மூச்சை எப்படி ஆளுமை பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்களோட சேர்த்து கற்றுக் கொடுத்து கொண்டு வரலாம். இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து யோகாவில் வந்து எப்போவுமே வந்து அந்த பெர்ஃபெக்டாக அந்த பொசிஷன் தான் நம்ம நிற்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அந்த பெர்ஃபெக்ஷனை நோக்கி எவ்வளோ முடியுமோ அது செஞ்சால் போதும். அப்போ நம்ம வந்து சில படங்களில் நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் பிரபுதேவாவை தவிர வேறு யாரும் பண்ண முடியாது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் அதுக்காக நம்ம யோகாவை பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது இல்லை. அதை நோக்கி அதுக்கான முயற்சியில் நம்ம போனோம்னா கொஞ்ச நாளில் அந்த பெர்ஃபெக்ஷனை அட்டைன் பண்ண முடியும். ஸோ அதனால் எல்லா வயதிலும் நம்ம செய்ய முடியும். மிக குறிப்பாக ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும்னா, எல்லோருக்கும் எல்லா ஆசனமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கேள்விக்குறி. அப்படி பண்ண முடியாது. இப்போ சில வகை ஆசனங்களை சில நோயாளிகள் செய்யக்கூடாது, சில வகை மூச்சு பயிற்சிகளை சில நோயாளிகள் செய்யக்கூடாது. இப்போ உதாரணமாக முதுகு தண்டு உடல் விலகல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டிஸ்க் நகண்டு இருக்குது அப்படின்னா முன்னாடி குனிஞ்சாங்கன்னா அந்த டிஸ்க் இன்னும் கொஞ்சம் நகண்டுரும். அப்போ நம்ம வந்து பல ஆசனங்களில் முன்னாடி குனிஞ்சு செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அப்போது மருத்துவருடைய யோகா மருத்துவர், அதுக்குன்னு படித்த மருத்துவர்கள் இருக்காங்க, சித்த மருத்துவர்களோ ஆயுர்வேத மருத்துவர்களோ இல்லை யோகாத்துக்குன்னே படித்த மருத்துவர்கள்டையோ அவங்களுடைய அறிவுரை இல்லாமல் எல்லாரும் எல்லாத்தையும் செஞ்சிடணும்னு போகக்கூடாது. எல்லா எக்ஸசைஸுக்குமே அப்படி தான். நீங்கள் ஒரு ட்ரைனருடைய கைடன்ஸ் இல்லாமல் செய்யக்கூடாது. அந்த அடிப்படையில் சில ஆசனங்களை செய்யக்கூடாது. அது மாதிரி ஒரு கடுமையான ரத்த கொதிப்பு இருக்குது, அப்போ போய் கபாலபாதி மாதிரியான மூச்சு பயிற்சியை செய்யக்கூடாது. சில ஆசனங்கள் சிரசாசனங்கள் செய்யக்கூடாது. தலையில் வந்து இரத்த கசிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிற பிற நோய்கள் இருக்கும்போது சிரசாசனத்தை தவிர்க்கலாம். அப்படி சில நோய்களுக்கு இதை எடுக்கக்கூடாது. அதே மாதிரி ப்ரெக்னென்ட் லேடிஸ் என்ன பண்ணலாம், அது மாதிரி வயோதிகத்தில் என்ன பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு வயது சார்ந்த விஷயங்களில், வாழ்வியல் சார்ந்த வேறுபட்ட நிலைகளில் இன்ன ஆசனங்கள் தான் செய்யணும், இது செய்யக்கூடாதுங்கிற விஷயத்தை மருத்துவர் ஆலோசனையோடு எடுத்துக்கொள்கிறது தான் சரியாக இருக்கும். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி 6-7 வயசுலேருந்து நீங்கள் நமக்கு 100 வயசு ஒரு பாட்டி செய்கிறது நம்ம நிறைய பேர் பார்க்குறோம் இல்லையா? அந்த மாதிரி பல முதுமை வரைக்கும் கண்டிப்பாக அதை செய்யலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னொரு விஷயம் சார், நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் எல்லா ஆசனமும் செட் ஆகாது, பண்ண வேணாம் அப்படின்னு இருக்கும். அது மாதிரி சில அட்வான்ஸ்டான யோகாசனஸ் பார்க்க முடியும். இப்போ மூச்சு பயிற்சியிலே பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் டியூப் விட்டு இன்னொரு சைடு வந்து பண்ணுவாங்க, சைனஸ் மாதிரி பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணுறதுக்காக பண்ணுவாங்க. இது ரொம்ப ப்ரோ பண்ணுறக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி இதை எப்படி பார்த்துக்கணும்? இது நமக்கான ஆசனம், நமக்கான ஆசனம் இல்லை, மருத்துவருடைய இதுதான். அதாவது இது ஒரு மேஜிக் இல்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது ஒரு மேஜிக் இல்லை, எல்லாராலையும் அதை செய்ய முடியும். ரெண்டாவது வந்து நம்முடைய உடல் வாகு இந்த ஆசனங்களையும் இந்த கிரியாசையும் செய்வதற்கான நிலைக்கு நம்ம முதல்ல கொண்டு வந்துட்டு தான் நம்ம அந்த விஷயத்துக்குள்ளே போகணும். அதனால் கண்டிப்பாக யோகாவுக்குன்னு படித்த அந்த மருத்துவர்கள்ட்ட, அது தெரிந்த கற்றறிந்த மருத்துவர்கள்ட்ட கேட்டுட்டு அதை செய்யணும். இப்போ உதாரணமாக நீங்கள் சொன்னீங்களே, அந்த ஒரு உள்ள குழாயை உள்ள விட்டு மூக்குழியாக அப்படின்னா இது ஒரு சாதாரண கிரியா தான், ஈஸியாக எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு கிரியா தான் அது. ஆனால் அதுவே வந்து உள்ள பாலிப்பு இருக்குது, இல்லை ஒரு ரேனோடர்மான்னு சொல்லி உள்ளுக்குள்ளே வந்து உள்ளுக்குள்ளே மூக்கு குழாய்க்குள்ளே மூக்கு தண்டுக்கு உள்ளே வரக்கூடிய ஒரு கட்டி இருக்குன்னு வைங்களேன். அப்போ இவன் உள்ளே கொண்டு போய் ஒரு குச்சியவோ இல்லை உள்ளே கொண்டு போய் வந்து ஒரு டியூபியோ உள்ளே விட்டு போதும் ப்ளீட் ஆகிறதுக்கோ வரதுக்கோ வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி நோய் நிலைகள் இருக்கவங்களுக்கு அவருக்கும் மூக்கடைப்பு தான் இருக்கும், தும்மல் தான் இருக்கும். அவரை போய் சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே கொண்டு போய் இதை விட்டோம்னா ப்ளீட் ஆயிடலாம், வேறு பிரச்சனை வரலாம். ஸோ மருத்துவருடைய ஆலோசனையோட சில வகை கிரியாசை, சில வகை ஆசனங்கள், அட்வான்ஸ்டு விஷயங்களாக இருக்கட்டும், இது கிரியாசனம் சாதாரண விஷயம். நிறைய அட்வான்ஸ் யோகாக்கள்லாம் வந்து கண்டிப்பாக உடல்நிலை மிகச்சரியாக வைத்திருக்கிறவர்கள் தான் அதுக்குள்ளே போக முடியும். அப்படி ஒருவேளை நோய்வாய்ப்பட்டிருக்கவங்களா இருந்தால் மருத்துவர் ஆலோசனை எல்லாம் செய்யக்கூடாது. இன்னொரு விஷயம், இன்னைக்கு வந்து நம்ம இந்த எபிசோட்ல பேசுற மாதிரி யோகா அப்படிங்கிற விஷயம் வந்து அரசியலாக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. அரசியலை பத்தி பேசுறது, யோகா பத்தி பேசினாலே நீ யாரா இருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஒரு இது வந்துருச்சு. நிறைய மடம் வச்சிருக்கவங்க, சாமியார்கள் முதற்கொண்டுமே அவங்கவுங்க மடத்துக்கு பின்னாடி ஒரு யோகா போட்டு நடத்துறாங்க. அப்ப எது உண்மையில யோகா? இவங்க சொல்றது உண்மையான யோகாவா, இல்ல உண்மையான ஒரிஜினல் யோகா எது அப்படிங்கிற கேள்வி வந்துருது. டேலி இல்லாம அக்கௌண்டன்சி பண்ண முடியாதுங்கிற மாதிரி இப்போ வந்து யோகா இல்லாம மடம் நடத்த முடியாதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது உண்மைதான். என்னன்னா ஒரு எல்லா குருமார்களும் ஏதாவது ஒரு விஷயத்த ஒரு டூலை வச்சுப்பாங்க. எல்லா மதங்களுமே அப்படி தான் இருந்திருக்கு. ஒரு கிறிஸ்டியானிட்டி எஜுகேஷன் எடுத்தது, நிறைய எஜுகேஷன் செய்யணும், அது மூலமாக மதங்களை பரப்புகிற ஒரு காலம் இருந்தது நம்மக்கிட்ட. அது மாதிரி இன்னைக்கு இந்துத்துவாங்கிற விஷயங்களை இருக்கக்கூடிய மக்கள், பல குருமார்கள் வந்து இந்த மதத்தை வந்து ஒரு டூலாக வச்சு, இதை யோகாவை ஒரு டூலாக வச்சுருக்காங்க. ஏன்னா மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய, மக்களுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு விஷயம் வேணும் இல்லையா, ஊடகம் வேணும் இல்லையா, அதற்கு அவர்கள் யோகாவை பயன்படுத்துகிற ஒரு தன்மை ரொம்ப நாளாக நடந்துட்டு தான் இருக்குது. இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் நிறைய வந்து அதை வந்து முன்னிறுத்துவதன் மூலமாக சில அரசியல் லாபங்களும் அவங்களுக்கு இருக்க தான் செய்யுது. அதை வந்து மறுக்கவே முடியாது. உண்மையிலே நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா யோகாவுக்கும் மதத்துக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு மூல விஷயங்களை யோசிச்சு பார்த்தோம்னா, இன்றைக்கு வந்து யோகா அப்படின்னாலே பதஞ்சலி படைத்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஆனால் யோகாவினுடைய மூத்த தத்துவங்களெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, யோகாவினுடைய முதல் ஆழ்நிலை தத்துவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு வேத மறுப்பு கொள்கையிலிருந்து துவங்கியது தான் யோகா.
மனமும் உடலும் ஒன்றிணைந்து செயல்படணும், இந்த உடலை செம்மையாக வச்சாதான் முடியும் அப்படிங்கிற 2 கருத்தை ஆழமாக வச்சு ஒரு காலத்தில் நோயெல்லாம் பிசாசு கொண்டு வந்துச்சு, இல்லைன்னா நீ பண்ண முன்னாடி செஞ்ச பாவம் இதெல்லாம் நீ அனுபவிச்சு தான் ஆகணும், இதை தீர்க்க முயல்றதே பெரும் பாவம், நோயை தீர்ப்பவனுக்கு வந்து பெரிய தண்டனைன்னு கொடுத்த சொன்ன ஒரு தத்துவங்களை எதிர்த்து உருவாகினது தான் யோகா விஷயங்கள்லாம். அப்படி பார்க்கும்போது முழுக்க முழுக்க அது ஒரு வேத மறுப்பு விஷயங்கள்ல இருந்து உருவாகி வருது. அதுக்கப்புறம் வந்த காலங்களில் அதுக்கப்புறம் உள்ள நாட்களில் எப்படி நல்ல விஷயங்கள் எது இருக்கோ அதை ஒரு தத்துவங்களும் பேரரசுகளும் தனக்குள்ள சுவீகரிச்சு கொள்ளும். அப்படிதான் நம்ம நாட்டில் பல விஷயங்கள், சமணர்களுடைய பல தத்துவங்களை வந்து சைவம் உள்ள வாங்கிக்கிச்சு, வைணவத்தினுடைய சில தத்துவங்களை சமணம் உள்ள வாங்கிச்சு. இப்படி இவங்க எப்படி நல்ல விஷயங்கள் மக்களுக்கு பிரசித்தியாக இருக்கிற, மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிற விஷயங்களை அப்போ இருக்கிற ஒரு கவர்மெண்ட்டோ அப்போ இருக்கிற ஒரு மதமோ உள்வாங்கிக்கும். இப்போ எப்படி நம்ம பார்க்குறோம், இன்னைக்கு இருக்கிற அரசியலும் வந்து மக்கள் பிரசித்தியாக இருக்கிற விஷயத்தை தான் உள்வாங்கிக்கிற இதே தன்மை தான் காலகாலமாக நடந்துட்டு வந்துச்சு. அப்படித்தான் இந்த யோகா வந்து மதங்களோடு உள்ள போனதே ஒழிய, யோகா ஆரம்பத்தில் வந்து அதனுடைய யோகாங்கிற அடிப்படை தத்துவங்களோ அதனுடைய விஷயங்களோ மதங்களால் அமைக்கப்பட்ட ஒரு விஷயமாக இல்லை. பின்னாடி வந்தவங்க அதை எடுத்துக்கொண்டு மனதை ஒருநிலைப்படுத்தணும், அது மூலமாக இறைவன் அடையணும். அது ஏன் இறைவன் அடைவதற்கு இப்படியான விஷயம்னு எடுத்துக்கலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மருத்துவராக நாங்கள் பார்க்கறது என்னென்னா, இதுக்கு அப்பாற்பட்டு நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். எல்லா மதத்தினர் இருக்கட்டும், எல்லா இனத்தவரும், எந்த ஊரில் இருக்கவங்க எல்லாம் இருந்தாலும் இது ஒரு அருமையான கலை, மிகச்சிறப்பான மூச்சை ஆளக்கூடிய ஒரு கலை, ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு விஸ்டம். இதை எப்படி டெவலப் பண்ணியிருப்பாங்கன்னு கூட யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த பாஸ்டர் எப்படி வந்திருக்கும், இந்த மூச்சை எப்படி யோசிச்சாங்கன்னா, அவங்க வந்து இயற்கையில தான் எடுக்கிறாங்க. ஒரு பாம்பு எப்படி மூச்சு விடுது, ஒரு ஆமை எப்படி மூச்சு விடுது, ஒரு கடல்ல போகக்கூடிய மீன்கள் இவங்கெல்லாம் இதனுடைய மூச்சுக்கள் எப்படி இருந்திருக்கும், ஒரு மூச்சை அடக்கி ஒரு விலங்கு இன்னொரு இடத்திற்கு தாவுறதும், இந்த விஷயங்களை உன்னிப்பாக கவனித்த மக்கள் தான் அதை ஒரு பாஸ்டராக மாற்றிட்டு வராங்க. ஸோ எப்பொழுதுமே மருத்துவமே இப்படி தான். சித்த மருத்துவம் எப்படி முதல்ல எல்லாம் ஒரு எங்கள் இதில் சொல்லுவாங்க, மித்தாலஜிக்கலாக சிவபெருமான் வந்து பார்வதி தேவிக்கு உரைக்க, பார்வதி தேவி நந்தி தேவருக்கு சொல்ல, நந்தி தேவர் திருமலருக்கு சொல்லமாங்க. இது மித்தாலஜிக்கல். இது ஆனால் அப்படி தான் உருவாயிருக்குமா அப்படின்னு பார்த்தா ஹிஸ்டாரிக்கலாகவும் ஆந்த்ரோபாலஜிக்கலாகவும் அதை பார்த்தீங்கன்னா, எங்கெங்கேயோ மனிதன் சக மனிதனுக்கு ஏதோ உதவி செய்யணுங்கிறப்ப ஒரு இலையை பார்த்து, ஒரு தலையை பார்த்து, அது விலங்கினங்கள் என்ன செய்யுதுன்னு பார்த்து அது மருத்துவமாக படிப்படியாக வந்த மாதிரி இதுவும் அது மாதிரி தான் ஏற்பட்டு வந்திருக்கணும். அதனால் நிச்சயமாக நான் எங்களை போன்றவர்கள் விரும்புகிறது என்னென்னா, ஒரு மதத்திற்குள் இது சிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இது மதத்தின் அடையாளமாக பார்க்கப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. இது வந்து எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு யோக கலையாகத்தான் இது கொண்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் நான் சில இடத்துல பார்த்துருக்கேன், கிறிஸ்டின் யோகா அப்படின்னு போட்டிருக்காங்க, புத்திஸ்ட் யோகா அப்படின்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் அவங்கவுங்க மதத்தில் இதை ஒன்று எடுத்துட்டு அதை கொண்டு போகணும்னு ஒரு பார்வையில் உள்ளது தான். அப்படியெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. இது வந்து மனம் உடல் இந்த ரெண்டும் வந்து நம்முடைய நலவாழ்வுக்கான 2 முக்கியமான கூறு. அது ரெண்டையும் செம்மைப்படுத்துவதற்காக இயற்கையிலிருந்து பெற்ற ஒரு அறிவு தான் இந்த கலை. அதை எல்லாரும் பயன்படுத்துறது தான் சிறப்பாக இருக்கும். கிட்டத்தட்ட திருக்குறள் மாதிரி உலக பொதுமுறையா இருக்கணும். அருமையா சொன்னீங்க. இன்னொன்று சார், நீங்க கூட சில பேஷன்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம சுகர் சாப்பிட்டோம், ரைட், ஒரு டேப்லெட் தூக்கி உள்ள போட்டுரும், சரியா போயிடும், ப்ரெஷர் இருக்கு, நம்ம சாப்பிட்டா சரியா போயிடும், அதனால ஒரு டேப்லெட்டை ஒரு நிவாரணையா வச்சிருக்காங்க. இப்போ இதே மாதிரி உடலுக்கு நம்ம என்ன வேணா சாப்பிடலாம், என்ன வேணா இருக்கலாம், டெய்லி ஒரு மணி நேரம் யோகா போட்டா சரியாயிரும் அப்படின்னு சொல்றது பார்க்க முடியுது. அது முடியுமா? அப்படி என்ன வேணா சாப்பிட்டு எந்த யோகியும் அப்படி சொல்ல மாட்டாங்க. யோகாசனம்ங்கிறது வந்து ஒரு வலி நிவாரணி மாதிரி, ஒரு சர்வரோக நிவாரணிலாம் கிடையாது. யோகா இஸ் அன் ஆர்ட், ஒரு ஹீலிங் ஆர்ட். அந்த ஹீலிங் ஆர்ட்டில் நீங்கள் உணவு சரியாக இருக்கணும், உடல்நலம் வந்து உடல் பயிற்சிகள் சரியாக, யோகாலேயே எக்ஸசைஸ் இருக்குது. நீங்கள் பிஃபோர் உங்களுடைய ஆசனங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி லூசனிங் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து யோகாக்குள்ளேயே போகணும். ஸோ அப்போ உடல் பயிற்சி வேணும், அதுக்கப்புறம் மனம் சரியாக இருக்கணும். இதெல்லாம் சரியாக இருந்தால் தான் யோகாவும் சேர்ந்து ஒரு நோயை குணப்படுத்தக்கூடிய தன்மை வரும். அதுக்கப்புறம் இன்னொன்று, இன்றைக்கி நிறைய ரிசர்ச் எவிடன்சஸ், ஏகப்பட்ட எவிடன்சஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ டயபெட்டிக்கில் வந்து ஒரு ஐஜிடின்னு சொல்லக்கூடிய இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸில் இருக்கிற ஒருத்தர் சரியான உணவு கட்டுப்பாடு, அதோட வந்து வாழ்வியல் இதையும் கரெக்டாக வச்சுக்கிட்டு இந்த யோகாசன பயிற்சிகள் செஞ்சால் அது டயபெட்டிக்காக ஃபுல் ப்ளோன் டயபெட்டிக்காக வர்றது டிலே ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் அந்த HbA1c வந்து ஒரு 7 இருக்கிறது ஒரு 6.4 அது மாதிரிலாம் குறையுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி பல ஆய்வுகள் வந்து தனியாக யோகா பயிற்சி ஒரு பயன் கொடுக்கறதையும் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அந்த தனி பயிற்சி வந்து அதை மட்டும் ஒரு மாத்திரையான வடிவமைப்பாக கொண்டு போகாமல் வாழ்வியல் ஒரு உணவு சரியாக வச்சுக்கோ, சரியான எக்ஸசைஸ் சரியாக வச்சுக்கோ, அதோடு சேர்த்து இது பண்ணும்போது கூடுதல் பெனிஃபிட் இருக்கும்னு நிறைய ஆய்வுகள் சொல்லியிருக்கு. இன்னைக்கு யோகா பத்தி இவ்வளவு அட்வான்டேஜஸ் இருக்கு, இவ்வளவு விஷயம் பேசுறோம். அதே நேரத்துல இன்டர்நெட்டும் கொஞ்சம் அதிகமா வளர்ந்ததுனால நிறைய வீடியோஸ்ல யோகா பத்தி இதுக்கு யூஸ் பண்ண முடியும், அதுக்கு யூஸ் பண்ண முடியும் போது தப்பான கன்செப்ஷனும் அதிகமா வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இன்னொன்று பார்த்தேன், யோகா இருந்து அப்படின்னா அந்த கேட்ராக்ட் போன்ற விஷயமோ அல்லது வந்து ஐல இருக்க கிளாஸஸ் ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிற போன்ற விஷயம் பார்க்குறோம். ரெண்டாவது சில பேருக்கு வந்து உடனே ஒரு யங்ஸ்டரா 18-20 வயசு இருந்தாலுமே டக்குன்னு முட்டி தொடு அப்படின்னா தொட முடியல அப்படிங்கும் போது பிளெக்சிபிலிட்டியே இல்லாம இருக்கு. ஸோ நீங்க தொடர்ந்து நீங்க யோகா பண்ணுனா நிறைய பின்விளைவுகள் வரும் அப்படின்னு சில வீடியோஸ்ல பார்க்குறோம். உண்மையிலே அதுதான் உண்மையில எந்த இதுக்குமே வந்து இது ஒரு மிகச்சிறந்த அறிவு, நம்ம நிறைய பேசணும். ஆனால் அதை வந்து ஒரு பெரிய விஷயத்தை வரும்போது நிறைய ஊடகங்கள் இன்னைக்கு வந்து வாட்ஸ்அப்லேயே அதுலேயே நிறைய விஷயங்கள் போது இது மாதிரி சில நேரங்களில் தவறான பரப்புரையும் நடக்க தான் செய்யுது, இல்லைன்னு சொல்ல முடியாது.
இது மிக முறையாக கற்பிக்கப்பட்டு சரியாக செஞ்சோன்னா எந்த பக்க விளைவும் வராது. அதான் நான் முதலே பேசும்போது சொன்ன மாதிரி ஒரு டுவர்ட்ஸ் பர்ஃபெக்ஷன் தான் இதை செய்யணுமே ஒழிய நான் நாளைக்கே வந்து வளைஞ்சு தலையை கீழே கொண்டு போய் காலை வச்சு பின்னாடி கும்பிட்டு அதெல்லாம் நடக்காது. அதை நம்ம செய்யவும் கூடாது, செய்ய எந்த யோகியும் சொல்லலை. ஸோ சரியான பயிற்சியில் டுவர்ட்ஸ் பர்ஃபெக்ஷன். ஸோ அப்படி செய்யும்போது பக்க விளைவுகள் வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. முதல் இது. ரெண்டாவது, ஒரு டால் கிளைம்ஸ் எப்போவுமே வரும். சித்தால வரலையா, எங்கள் இதில் மருத்துவத்திலையும் தான் சொல்கிறாங்க 2 வேளை 3 வேளை இது சாப்பிட்டேன்னா அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும்னு விளம்பரப்படுத்துகிறவங்க நிறைய இருக்காங்க. அது தவறான பொய்யான பரப்புரை, போலியான விஷயம். அதே மாதிரி இதுலேயும் வருவாங்க. மிகச்சிறப்பான ஒரு இதுன்னு வரும்போது இதை நான் வந்து கற்றுக் கொடுக்குறேன், நாளை இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம். நிச்சயமாக எல்லா துறைக்கும் இருக்கிற லிமிட்டேஷன் இந்த துறைக்கும் இருக்குது. யோக மருத்துவத்தில் நீங்கள் வந்து இதை ஒரு அடிஷ்னலாக சில நோய்களுக்கு பயன்படுத்தலாம். இப்போ நல்ல ஒரு தொடர்ச்சியாக ஒரு யோகா செய்கிறவரால் கண்டிப்பாக எந்த மருந்துகளும் இல்லாமல் ஆஸ்துமாவை கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியும். கண்டிப்பாக அது நிறைய பேர் கண்கூடாக பார்க்குறோம், நிறைய ஆய்வுகள் செய்திருக்காங்க. அதே வந்து ஒரு புற்றுநோயில் ஒரு தொந்தரவில் இருக்காங்க, அவங்களுக்கு நீ எல்லா மருந்தும் வேண்டாம், வெறும் யோகா பண்ணி சரியாக்கிடுவேன் அப்படின்னு சொன்னால் தவறு. அப்போ அவருக்கு வந்து ஒரு சரியான சிகிச்சையோட யோகாவையும் சேர்த்து செய்யணும். சர்க்கரை நோய் இருக்குது, 300 இருக்குது, நான் வெறுமனே யோகா மட்டும் செய்கிறேன்னா நிச்சயமாக முடியாது. அவர் சரியான மருத்துவத்தை எடுத்துக்கொண்டு அதுக்கான உடற்பயிற்சி செய்து கொண்டு யோகா பண்ணார்னா நல்ல கட்டுப்பாடுகளை கொண்டு வரலாம். ஸோ இதுக்கு வந்து இந்த பொய் பரப்புரைகள் எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்யும். குறிப்பாக இந்த இன்டர்நெட் வைத்தியம் மாதிரி ஒரு மோசமான விஷயம் உலகத்திலே கிடையாது. அவங்கவங்க தன்னுடைய குடும்ப மருத்துவத்தை ஆலோசித்து தன்னுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய யோக மருத்துவத்தை கேட்டு அதுக்குரிய செய்கிறது தான் சரியாக இருக்கும். இந்த ஐல இருக்க கேட்ராக்ட் போன்ற விஷயமோ இல்லை வந்து ஐ கிளாஸஸ் ரிமூவ் பண்ணிடலாம், பவர் இருந்தால் கூட ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. அலோபதியில் பார்த்தீங்கன்னா லேசர் பண்ணாதான் அது ரிமூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. இது போன்ற யோகா எக்ஸசைஸ் பண்ண முடியுமா? பெரிய சர்ச்சைக்குரிய விஷயம். நிறைய இதை பற்றின சர்ச்சைகள் நடக்குது, விவாதங்கள் நடக்குது. ஆரம்ப காலங்கள், அது ஒரு குழந்தை வந்து முதல்ல கண்ணாடி உடனே போடணும் அப்படின்னு வைக்கும்போது ஒரு வீட்லேயே ஒரு ப்ரெஷர் வரும். என்னன்னா சின்ன பிள்ளைக்கு இப்போவுமே கண்ணாடி போடணுமா அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு ஆரம்ப நிலையில் சரியான திராட்டகா அப்படின்னு ஒரு யோகா பயிற்சி இருக்குது. அது வந்து கருவிழி தசைகளுக்கான ஒரு பயிற்சி மாதிரி தான் தெரியுது. நான் அந்த திராட்டக பயிற்சியை நான் வந்து ஒரு நவீன அறிவியலோடு வச்சு பார்க்கும்போது அது வந்து அந்த லென்ஸுகளை பற்றி இருக்கிற தசைகளுக்கும் அதுக்கப்புறம் கண் தசைகளுக்கும் உள்ள ஒரு பயிற்சி மாதிரி தெரியுது. அதன் மூலமாக ஓரளவுக்கு அதனோட ஃபோக்கல் லென்த் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆரம்ப நிலையில் அது உதவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நாங்கள் நிறைய அதுக்கான கிளாஸஸ் நடத்துகிறாங்க. குழந்தை பொருளில் கண்ணாடி உடனே பண்ணோன்னா நீங்கள் முதல்ல யோகா பண்ணுங்கன்னு பண்ணி கொஞ்ச நாளைக்கு அவங்க வந்து அதை கண்ணாடி போடுறதை சஸ்டெயின் பண்ணுறாங்க. பட் எனக்கு பவர் 6.5 இருக்குது, எனக்கு வந்து -6 இருக்குது, என்னால் டபால் நான் யோகா பண்ணி முழுசாக மாற்றிட முடியுமானா முடியாது. இன்னொன்று, அப்படியான ஒரு முயற்சியில் போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த தசைகள் லேசி ஆயிரும். அது வந்து உள்ள இருக்கிற தசை இதாகி இன்னும் பவர் கூடுற தன்மை தான் நிறைய பார்க்குறாங்க. அது ஒரு பெரிய இது மாதிரி நான் கண்ணாடி எடுத்துடலாம் அப்படிங்கிறது வந்து எல்லா நிலையிலும் சாத்தியம் கிடையாது. ஆரம்ப கட்டத்தில் லேசாக ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் அந்த பயிற்சியெல்லாம் செய்து கொஞ்ச நாளைக்கு அதை தள்ளி போடலாம். பட் முழுமையாக கேட்ராக்ட் மாதிரி விஷயங்கள்லாம் அந்த அறிவியலே வேறு. கேட்ராக்டுங்கிறது அந்த உள்ளே இருக்கிற லென்ஸுடைய டிரான்ஸ்லூசன்சி குறைஞ்சிரும். ஒரு செல், ஒரு லென்ஸ் இருக்குது, ஒளி உள்ளூடி போய் வெளியே வருது. உள்ளூடி போகிற ஒளி வெளியே வராத அளவுக்கு அது திண்மை அடைஞ்சிரும். அப்போ போகிற ஒளி உள்ளேருந்து வெளியே வராது. அதை யோகா வச்சு எப்படி மாற்ற முடியும்? டிரான்ஸ்லூசன்சிங்கிறது வந்து முடி நரைக்கிற மாதிரி, மூட்டு தேயிற மாதிரி ஒரு வயோதிகத்தில் அந்த லென்ஸ், அந்த ஒளி ஆடியினுடைய ஊடுருவு தன்மை போகிற விஷயம். அப்போ அந்த விஷயம் வந்து மாற்ற முடியாது. அந்த காலத்தில் புரை விழுந்தவங்களுக்கு அந்த காலத்தில் புரையை எடுத்து தான் சிகிச்சை பண்ணியிருக்காங்க. அறுவை சிகிச்சை அப்படி தான் பண்ணியிருக்காங்க. முன்னாடியே புரை நீக்குதல்ங்கிற ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. சித்த மருத்துவத்துல எல்லாம் அதை பற்றி அகத்தியர் கண் நோய்களுக்குனே தீர்வு இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க கண்ணாடி வச்சு தான் மாற்றிருக்காங்க. அந்த லென்ஸுக்கு பதிலாக அவங்க வந்து அதை பெருக்கக்கூடியவரை வச்சு தான் பார்த்ததாகத்தான் வரலாற்றில் இருக்குது. பட் முழுமையாக நான் வந்து யோகா பண்ணி அதை கேட்ராக்டை சரியாக்கிறேங்கிறதெல்லாம் தப்பான கருத்து. அப்படி செய்ய முடியாது. என்ன பண்ணலாம்? அதுலேயும் என்ன கருத்துன்னா, அந்த டிரான்ஸ்லூசன்சி படிப்படியாக தான் வரும். இப்போ ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் இருந்தால் வேகமாக வந்துடும், மற்றவங்களுக்கு 65 வயசு 70 வயசில் வரும். அந்த டிரான்ஸ்லூசன்சியோடைய அடர்வு வந்து கூடிராமல், அது வந்து அதனுடைய முழுமையாக திக்காகாமல் இருக்கிறதுக்கு இந்த மூச்சு பயிற்சிகள் ஓரளவுக்கு உதவலாம். ஸோ ஒருத்தருக்கு லேசாக ஆரம்பிக்குது, மற்றவனா இருந்தால் யோகா செய்யாதவங்களுக்கு 6 மாதத்தில் முழுசாக இருக்கலாம். இன்னொருத்தருக்கு வந்து ஒரு 1.5 வருஷம் யோகா பண்ணுறதுக்கு 1.5 வருஷமோ 2 வருஷமோ கூட வரலாம். அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆல்ரெடி கம்ப்ளீட்டாக கேட்ராக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அறுவை சிகிச்சை தான் சரியான.